Hello guys, welcome to another video of CA Bros. This is CA Sheshadri this side and நான் உங்க சிஆர் நண்பு சேஷாத்ரி. ஞாபகம் இருக்கா? ஒரு 25 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் மீட் பண்ணோம். அப்ப நம்ம சும்மா வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஓகே, சப்போர்ட் வரும். பட் நீங்க நினைச்சீங்களா இவ்வளவு சப்போர்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு 25 நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம். ஏங்க 4000 இல்லைங்க 4125. 125. So, அது நினைச்சே பார்க்கல பாத்தீங்களா? சரி, நான் வந்து ஒரு மினிமம் ஒரு 3 மாசமாச்சும் ஆகும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா. 4000 பேருங்க 25 நாளுக்குள்ளார. So இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ first of all to thank you all because let it be foundation or let it be inter or let it be even final students நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஆவலா பாக்குறாங்க, டவுட்ஸ் கேக்குறாங்க. நாங்க வந்து ஒரு ஜனவரி 4th ஆரம்பிச்சோம். எங்க அன்னைக்கே இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டான 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம் அன்னைக்கே. ஃபர்ஸ்ட் டேவே நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க இவங்க. சோ நம்ம வந்து என்ன நினைச்சோம்னா அந்த ஒரு எனர்ஜி பார்த்துவே நாங்க புரிஞ்சுட்டோம். ஓகே, சம்திங் பெருசா நடக்க போகுது. நம்ம இவ்வளவு சீக்கிரமா 4K பிளஸ் போவோம் நாங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. சோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான். சோ தேங்க்யூ. நம்மளே மறந்துட்டோம். பசங்க சொல்றாங்க சார் 4000 வந்துருச்சு, எங்க சார் போஸ்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே மறந்துட்டோம். நம்ம அவ்வளவு பிஸியா ஓடின்னு இருந்தோம். ஏன்னா அருண் இஸ் ஆல்சோ வர்க்கிங், ஐ அம் ஆல்சோ வர்க்கிங். சோ நாங்க அதோட நடுவில் வந்து நாங்க நிஜமாவே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லாம் மறந்துட்டோம். பசங்க வந்து சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க 4K ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. சோ தேங்க்யூ, தேங்க்ஸ் எ லாட். ஜி அருண், இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா இப்போ 4K வந்துருச்சு. தேங்கிங் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி ஃபவுண்டேஷன் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பிப்ரவரி மந்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் வரப்போகுது. சரியா? இப்ப நிறைய பேர் நம்ம டிஎம்லயே மெசேஜ்லயே கேட்பாங்க, கமெண்ட்லயே கேட்பாங்க, எப்ப ரிசல்ட் வரப்போகுது கேட்பாங்க. அது அங்க இருக்கட்டும். ஏங்க நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கல்ல, நீங்க ஏன் இப்ப அதை பத்தி ஆலோசனை பண்றீங்க? ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுங்க, மாத்தி வைங்க. அதை அந்த ரிசல்ட் டென்ஷனை கொஞ்சம் நீக்கி வச்சிருங்க. இப்ப நீங்க அதை பத்தி டென்ஷன் நிக்கவே வேணாம். இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்ன வரப்போகுது கேட்டீங்கன்னா மே எக்ஸாம் தான் வரப்போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க பிப்ரவரி மந்த் நீங்க என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் போட போறீங்க, இன்டர் ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா, ஃபவுண்டேஷன் ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா சொல்லிட்டு நிறைய பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. அருண் நீங்க சொல்லுங்க, நம்ம பிப்ரவரி மந்த்ல என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம். கரெக்ட், சொல்லுங்கம்மா. சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். இப்ப நம்ம இந்த பிப்ரவரியில யாருக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா இன்டர் பசங்களுக்கு. ஓகேவா? ஒரு பிப்ரவரி 15 to 20 குள்ளார நம்மளோட பிளான் என்னவா இருக்க போகுதுன்னா இன்டர் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற எல்லா மேரத்தான், சாரி, இருக்கிற எல்லா ஏஎஸ்ஐ நம்ம வந்து மேரத்தானா போட போறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங். நீங்க வந்து சொல்லவே தேவையில்ல. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ, நான் ஏஎஸ்ஏ, இவர் எஸ்ஏ வந்து பூந்து விளையாட போறோம். எஸ்ஏங்க. சோ பிப்ரவரி நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிட், செகண்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃபா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அருண் சொன்ன மாதிரி நம்ம அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட், ஏஎஸ் ரிலேட்டட் வீடியோஸும், நான் வந்து நம்ம ஆடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 6th சாப்டர், 11th சாப்டர்லாம் வந்து நான் ரெகுலர் வீடியோ போட போறேன். ஸோ நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் 2 வாரம் வந்து நீங்க பிஸியா, நீங்க இந்த சேனல் ரொம்ப பிஸியா இருக்கும். ஏன்னா அக்கவுண்ட்ஸுக்கு அக்கவுண்ட்ஸும் இருக்கும், ஆடிட்டிங் தியரிக்கு தியரியும் இருக்கும், ப்ராக்டிகலுக்கு ப்ராக்டிகல் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர். ஸோ ஏங்க ஃபவுண்டேஷன் மறந்துட்டீங்க நீங்க. பசங்க வேற கேட்டுனே இருக்காங்க. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. நீங்க இன்டர்வியூ போயிட்டீங்க, ஃபவுண்டேஷன் வந்துருவீங்களா? அப்படி இல்லக்கனா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மேரத்தான் போட்டாச்சு ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. அதனால தான் இன்டர் கான்சென்ட்ரேட் பண்றோம். பட் அதுக்காக உங்களையும் விட்டுற மாட்டோம். என்னதுன்னா நீங்க மேக்ஸ் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் மேக்ஸ்ல சொல்லிருந்தேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஆமா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து அருண்ஜி பூந்து விளையாட வர. ஏன்னா அருண்ஜியோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாவே எஃப்எம் தான், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? சோ ஹி இஸ் ஆல்சோ பிளானிங் டு புட் வீடியோ ஃபார் மேக்ஸ் அண்ட் அதர் அக்கவுண்ட்ஸ்ல அதர் கொஞ்சம் விஷயங்கள் போட பிளான் இருக்குது. அது எப்பனா ஃபெப் மிட்க்கு அப்புறம். சோ ஃபெப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்டரும், செகண்ட் ஹாஃப் ஃபவுண்டேஷனும். கரெக்ட், இதுதான் பிளான் பண்றோம் ஜி. எக்ஸாக்ட்லி. ஓகே ஜி. அப்புறம் ஓகேவா? சோ இதுதான் நம்ம பிளானா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு இனிஷியேட்டிவ், இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளா பிளான் பண்ணி பெரிய டீம் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். பசங்க ரொம்ப கேட்டுனே இருந்தாங்க. என்னது சொன்னீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் தான். சோ டெஸ்ட் சீரிஸ் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டூடண்ட்ஸ். முதல் கட்டமாக ஃபவுண்டேஷன் பசங்களுக்காக நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான். நம்ம பிளான் போட்டு முடிச்சிட்டீங்களா கேட்டீங்கன்னா பிளான் ஒரு 60% முடிஞ்சிருச்சு. சேஷாத்ரி, அதை பத்தி ஃபுல்லா நம்ம என்ன ஷெட்யூல் பண்ண போறோம், என்ன பிரைஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது, என்ன மென்டர்ஷிப்லாம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுவோம். டீடைல்டா வீடியோ போடுறோம். ஏன்னா இது வந்து நம்ம பேக்ல 2-3 பசங்க வந்து இதை செக் பண்ணுவாங்க. நம்மளால செக் பண்ண முடியாது. they will check and we will look that and we will give you the marks அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த டெஸ்ட் சீரிஸ் சொன்னீங்கன்னா எப்ப அது ஜாயின் பண்ணனும், நம்ம எவ்வளவு டெஸ்ட் அதுல இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, நம்ம டைம் டேபிள் கொடுப்போமா, எவ்வளவு மார்க்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் கொடுக்க போறோம், 50 மார்க்ஸா 100 மார்க்ஸா, மோக் எக்ஸாம் இருக்குமா, இது கூட நீங்க என்ன மெண்டரிங் மாதிரி 2 வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க என்ன வீடியோஸ் எல்லாம் போடுவீங்க, எங்களுக்காக ஜூம் செஷன் கண்டக்ட் பண்ணுவீங்களா? சோ இந்த மாதிரி நிறைய queries you will be having those who are planning to go for test series with us.
கரெக்ட். சிஏ ப்ரோஸ் டெஸ்ட் சீரிஸ் அதான் நேமே அதுதான். நல்லா இருக்கு ஆக்சுவலா. நம்ம நேம் கூட டிசைட் பண்ணலாம். அப்படியே சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர். சிஏ ப்ரோஸ் டெஸ்ட் சீரிஸ் தான். Okay. முதல் கட்டமாக ஃபவுண்டேஷன் தாங்க. இது ஃபவுண்டேஷன் நல்லபடியா வந்துருச்சுன்னா ஆஃப் கோர்ஸ் டவுட்டே வேணா இன்றைக்கு கால் வச்சிருவோம். ஓகேங்களா? கரெக்ட். சோ அத பத்தி டீடைல்டு வீடியோவும் நாங்க கூடிய சீக்கிரம் within 1 or 2 days வந்துரும். நம்ம டீடைல் அப்ப சொன்ன மாதிரி கம்ப்ளீட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வரை நம்ம சொல்ல போறோம் டெஸ்ட் சீரிஸ் பத்தி. சோ இவ்வளவுதாங்க, பேசிக்கலி ஒண்ணுமே இல்லைங்க. Thanks a lot for 4K. Then Feb first half என்ன பண்ணுவோம் சொல்லிட்டோம். Second half என்ன பண்ணுவோம் சொல்லிட்டோம். டெஸ்ட் சீரிஸ் சொல்லிட்டோம். இனி Correct. அதர் திங் அவங்களுக்கு சொல்றதுக்காக என்ன இருக்கு? அவ்வளவுதான் கண்ணா. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அதிகமாவே சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப 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 இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேனல் தெரியாம இருந்திருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்டர் பசங்க ஃபவுண்டேஷன் பசங்களா இருந்தீங்கன்னா நீங்க மேபி ஷேர் பண்ணலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியல, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். அது இன்னுமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன். அது மட்டும் இல்ல அருண்ஜி, நிறைய ஜெனரல் கன்வென்ஷன் கேக்குறாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் படிச்சுக்கிட்டே என்னால சிஏ பண்ண முடியுமா? 12th முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் சார்? சிஏக்கு உண்டான காஸ்ட் எவ்வளவு? இந்த மாதிரி நிறைய ஜெனரல் கன்வென்ஷன். என்னால ரேங்க் வாங்க முடியுமா? முடியாதுங்க. நான் ரேங்க் எல்லாம் வாங்குறதுக்காக படிக்கவே இல்லை. ஆனா அருண்ஜி வந்து படிச்சிருக்காரு ரேங்க் வாங்குறதுக்கெல்லாம். சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் கேக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸும் we are planning to come. இந்த ஒரு காம்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. நிஜமாவே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஒரு வைப் ரொம்ப எனக்கும் கொஞ்சம் வைப்பிங்கா இருக்குது. சோ நிறைய வீடியோ பத்தின அவேர்னஸ் ஃபுல்லா கிரியேட் பண்றோம். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் இன்டர் ஆல்ரெடி உள்ளார வந்தவங்களுக்கு மட்டும் இந்த சேனல் இல்ல. இத பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளார வர போறாங்க. ஓகேவா? நம்ம ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சிஏ பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களும் they can see it and they'll be getting some ideas regarding this course. கரெக்ட். சோ நம்ம வந்து சிஏ கோர்ஸை ப்ரோமோட் பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட்டே இருக்க கூடாது. ஓகேவா? இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்ப டாக்டர் அந்த மெடிசன் இதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் போறாங்க, இன்ஜினியருக்கு போறாங்க. பட் வந்து ஆடிட்டர்னு சொன்னாலே யாருமே தெரியாது நிறைய பேருக்கு. எனக்கு இல்ல ஜி, இப்ப நான் விழுப்புரத்துல இருந்து வரேன். ஓகேவா? எண்ணி வந்து 2-3 பேர் கூட இருக்க மாட்டாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரணும். எப்படி ஒரு ஊருக்கு வந்து நிறைய டாக்டர் இருக்காங்களோ, இன்ஜினியர் இருக்காங்களோ, சிஎஸும் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லங்க, எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிஏ வர்த் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க இப்படி எங்களை அவமானப்படுத்தாதீங்க தயவுன்னு சொல்லிட்டேங்க. ஆமா, நாங்க கண்டிப்பா ஒரு வீடியோ போட போறோம் அதுக்கு. நீங்க நிறைய பேர் வந்து இந்த கோரா இருக்குது இல்ல, இது இன்னும் 1 crore to live in Bangalore இந்த மாதிரி எல்லாம் கேக்குறவங்கள என்ன பண்ணுனே தெரிய மாட்டேங்குது. ChatGPT வந்தாலும் வந்துச்சு, இதுக்கப்புறம் வேற நிறைய நெகட்டிவிட்டி. ஓகேவா? ஐயோ ChatGPT வந்துச்சு, இதுக்கப்புறம் சிஏ ஓட வேலையை போயிடும், ஐடிஆர்லாம் வந்து பார்த்தா தானாவே ஃபைல் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஏ கோர்ஸை பத்தின புரிதலே இல்லாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே கிளியர் பண்ணி தரோங்க. தெரியாத விஷயம் சொல்லாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. எங்க சிஏ கோர்ஸே நீங்க அவமானப்படுத்தாதீங்க கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு ப்ளீஸ். சோ எல்லாமே நாங்க கண்டிப்பா ஒரு பக்காவான தட் இஸ் அவேர்னஸ் ஆகட்டும், ஒரு ஜெனரல் வீடியோஸ் ஆகட்டும், ஒரு நம்ம அகாடமிக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே you can expect from February, March, etc. And in exam நெருங்கும் போது we are planning for question practice. So அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. So do consider following this beautiful channel. Do and the 12th commerce படிச்சிட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. So they will also be able to understand what we are doing or what this course is. So எல்லாமே அவங்களுக்கும் புரியும். நன்றி வணக்கம். That's all. எனக்கு இவ்வளவு தான் சொல்றதுக்கு இருக்குது. So thank you so much. Do support us. This is CA Sheshadri from CA Bros and this is CA Arun Nanbu. மாஸ் பண்றோம். ஐயோ கரெக்ட்டா சொல்லல. மாஸ் பண்றோம். பாஸ் பண்றோம். நன்றி வணக்கம். Thank you. Okay.